உங்க மனசு தாய் மனசு இல்ல, பேய் மனசு. உங்களை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. போங்க. இனிமே யார் பேசினாலும் அவங்க வீட்டை விட்டு போக வேண்டியதா இருக்கும். உன் வார்த்தையில தான் விஷம் இருக்குன்னு பார்த்தேன். ஆனா உடம்பெல்லாம் விஷம் இருக்குன்னு இப்பதான் தெரியுது. நீ போய் உன் பொண்ண பார்த்ததோட இல்லாம அங்க எல்லாரையும் ஒரு காலுக்கிட்டியாமே. சக்தி உன்னோட விஸ்வரூபத்தை பார்த்து அப்படியே ஆடி போய் கிடக்குது. உன்னோட ரூம்ல இருக்கிறதுக்கு பயமா இருக்குதுன்னு சொல்லி இருக்குது. பாத்தியா கௌதம், இவ பேசுறத கேட்டியா? இவளுக்கு யாரோ தப்பு தப்பா சொல்லி கொடுத்து எங்களை பிரிக்க பாக்குறாங்க. என் பொண்ணுகிட்ட இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி அவ மனசுல அழுக்கையும் வார்த்தையில விஷத்தையும் ரொம்ப நல்லா விதைச்சிருக்காங்க. என் பொண்ணை என்கிட்ட இருந்து பிரிக்க நல்லா பிளான் பண்ணிருக்காங்க. நிகிதா, வா என் பக்கத்துல. இனிமே உன்னை பிரிஞ்ச என்னால இருக்க முடியாது. இல்ல, நான் வரமாட்டேன். இங்க இருந்து நீங்க இப்ப போல, நான் செத்துருவேன். உன்னை பிரிஞ்சு இருக்கிறதால ஒவ்வொரு நாளும் நான் செத்துக்கிட்டு தான் இருக்கேன். தாய் மனசை நீ புரிஞ்சுக்கோ. உங்க மனசு தாய் மனசு இல்ல, பேய் மனசு. உங்களை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. போங்க. என்னடி சொன்ன? நான் தாய் இல்ல பேயா? ஏய், பெத்த பொண்ணு தாய்கிட்ட பேசுற பேச்சாடி இது? என்ன அடிச்சிட்டல்ல, இனிமே நான் வரமாட்டேன், வரவே மாட்டேன். டாடி, நீங்களாவது இவங்க கிட்ட சொல்லுங்க டாடி. ப்ளீஸ் டாடி, சொல்லுங்க டாடி. அவங்கள போ சொல்லுங்க டாடி. என்ன மாப்ள, என்ன நடக்குது இங்க? நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்து நம்ம குழந்தைய ஒருத்தி அடிக்கிறா, பாத்துக்கிட்டு சும்மா இருக்கீங்களே? வயசுல பெரியவராச்சேன்னு இது வரைக்கும் நான் மரியாதை கொடுத்தேன். இதுக்கு மேல உனக்கு மரியாதை கிடையாது. கெட் அவுட். என்னது? நம்ம வீடு நம்ம குழந்தையா? எது உன் வீடு? எது உன் குழந்தை? என்ன பேசுற நீ? இது எங்க குடும்ப விஷயம். எங்களை பத்தி பேச உனக்கு எந்த தகுதியும் கிடையாது. கெட் அவுட். கெட் அவுட்னு சொல்றாங்க, பாத்துக்கிட்டு சும்மா நின்னுகிட்டு இருக்கீங்க. சொல்லு, ஏதாவது சொல்லு பாப்போம். இனிமே யார் பேசினாலும் அவங்க வீட்டை விட்டு போக வேண்டியதா இருக்கும். உன் வார்த்தையில தான் விஷம் இருக்குன்னு பார்த்தேன். ஆனா உடம்பெல்லாம் விஷம் இருக்குன்னு இப்பதான் தெரியுது. என்ன அழிக்கணும்னு நீ நினைக்கிற, ஆனா உன் கெட்ட புத்தி உன்னை உன் குடும்பத்தை கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சுக்கிட்டு இருக்கு. அத நீ எப்பவோ புரிஞ்சிருக்கணும். ஆனா போக போகதான் நீ புரிஞ்சுப்ப. பொண்ணு கொடுத்த மாமனார்னா மாப்பிளைய நீ கை கொடுத்து தூக்கதான் பார்க்கணும். ஆனா நீ கௌதம நிம்மதி இல்லாம தானே பண்ணி வச்சிருக்க. இன்னும் சொல்ல போனா கௌதம நீ நடுத்தெருவுல நிக்க வச்சிருக்க. இனிமே பாரு, நடுத்தெருவுல நிக்க போறது நீதான். என்ன பத்தி உனக்கு தெரியாது, அப்புறம் நான் யாருன்றத காட்ட வேண்டி இருக்கும். மாமா, உங்களுக்கு நான் ரூமுக்கு வர வேண்டாம் தானே சொன்னேன். ஏன் வந்தீங்க? கீழே போங்க, தயவு செஞ்சு கீழே போங்க. போங்க சொல்றேன்ல. நீங்க செய்யறது சொல்றது எல்லாம் உண்மைதான். நான் எதுக்கும் மறுப்பு சொல்லல. நிக்கிதா மறுபடியும் இப்படி செய்யறது தப்புதான். அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். டாடி, நிக்கிதா நம்ம பொண்ணு. சாரி, உங்க பொண்ணு. நீங்க சொன்ன மாதிரி இவ மனசுல யாரோ தப்பு தப்பா சொல்லி உங்ககிட்ட இருந்து பிரிக்க பாக்குறாங்க. நீங்க போங்க, நான் பேசி புரிய வைக்கிறேன். மேடம், சார் பேசுறதுலயும் உண்மை இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் மேடம். இன்னும் ஒரு வாரத்துல நான் இங்க வருவேன். நிகிதா என் அம்மான்னு கூப்பிடணும், இல்ல கூப்பிட வெப்பேன். வா.
வாங்க. தனியா என்ன பண்ணுகிற? எங்க என் ஃப்ரெண்டு தமிழ காணோம்? ஏன் தமிழ் மேடம் எனக்கும் தான் ஃப்ரெண்டு. அத்தே இப்பதான் உனக்கு ஃப்ரெண்டு, ஆனா பல வருஷமா எனக்கு தான் ஃப்ரெண்டு. ஆமா இப்ப நீ என்ன சொல்ல வர? அம்மா தாயே, நான் உன் கூட சண்டைக்கு வரல, என்ன விட்டுடு. எங்க போச்சு அது? நான் வரும்போதே இல்ல, எங்க போயிருக்காங்கன்னு தெரியல. இதான் அதோட பிரச்சனையே, எங்க போனாலும் சொல்லாம கொள்ளாம போயிடும். ராக்கி, நேத்து நாங்க போய் நிக்கிதாவை பார்த்தோம். அப்படி போட அருவால. அப்பல என்ன ஆச்சு? நான் மேடத்தை பார்க்கும்போதும் பேசும்போதும் எவ்வளவு அப்ராணியா இருக்காங்களே, ஐயோ பாவம்னு நினைச்சிருக்கேன். ஆனா நேத்து மேடம் பேசின பேச்சு இருக்கே, சுனாமி வந்து அடிச்சா எப்படி இருக்குமோ அப்படி இருந்தது. அந்த வீட்ல இருந்த எல்லாரும் மேடம் பேச்ச கேட்டு கதி கலங்கி போயிட்டாங்க. அடி தூளு, இதத்தான் தமிழ் கிட்ட இருந்து இத்தனை நாளா நான் எதிர்பார்த்தேன். ஹாத்தோட மறுபக்கத்தை காமிச்சிச்சா? ஆனா ராக்கி, நான் மேடம் கிட்ட கேட்டேன், எங்க இருந்த மேடம் உங்களுக்கு இப்படி ஒரு ஆவேசம் வந்துச்சுன்னு. அதுக்கு ராக்கமா தான் காரணம்னு சொன்னாங்க. அப்படி என்ன செஞ்சீங்க? நீ வேற, நான் என்னத்த செஞ்சேன்? தமிழ் தான் என்ன மேல வச்சுச்சு. அந்த காத்தைய நீ கேட்டேன்னு வச்சுக்கியா, அப்படியே மயக்கம் போட்டு உழுதுடுவ. அதோ போறாளே, அவ தான புருஷனை கொலை பண்ணிட்டு புதுசா ஜெயிலுக்கு வந்துக்கிறவ. ஆமாக்கா. கூப்பிடுறியாவல? ஏய் வாங்க. கூப்பிட்டது காதுல வேலிய கேக்கல. தோடா கேக்கலையா? செவுல்ல ஒண்ணு விட்டேன்னு வையேன், காது ரொம்ப நல்லா கேக்கும். விட்டா நான் என்ன செய்யணும் காசு? உடம்பெல்லாம் நோவுது, காலை கொஞ்சம் புச்சு விட. இன்னும் யோசிக்கிற? ஏய், பின்னாடி முறைகிற, முறைச்சோன்னா மோரக்கிட்ட பேத்துருவேன். ஜாக்கிரதை. நாளைக்கு காலையில உனக்கு முதல் வேலையே நீ என் துணியை துவைக்கிறது தான். ஜெயில எல்லாரும் என்ன பார்த்து நடுவாங்க. நான் காலால சொல்ற வேலைய அப்படியே தலையால செய்வாளுங்க. எல்லாரையும் மாதிரி நானும் தமிழ ஊத்தி மிரட்டினேன். அது என்னடானா திடீர்னு ஒரு நாள் என்ன ஊத்தி மிரட்டுச்சு. ஐயோ, உங்களை தமிழ் மேடம் அடிச்சாங்களா? வழக்கமா ஒரு நாள் இப்படிதான் தமிழ நான் டார்ச்சர் பண்ணேன். ஆனா நடந்தத வேற. என் குழந்தைய பார்க்கணும், அவசரமா போகணும், என்ன விடுங்க, நான் வந்து உங்களுக்கு பதில் சொல்றேன். சரிப்போ, அப்பாரிக்கு உன்னை கவனிச்சுக்கிறேன். பா, நீ துள்ளி குதிச்சு போனதை பார்த்தா குழந்தைய பார்க்க போன மாதிரி தெரியலையே. என்னடி ரொம்ப ஆடுற? நான் உன்கிட்ட பயப்படுற மாதிரி நடிக்கிறேன்னா அதுக்கு ஒரே காரணம், என் தண்டனை காலத்துல எந்த தப்புலையும் நான் மாட்டிக்காம வெளியில போகணுங்கிற ஒரே காரணம் தாண்டி. இந்த ஜெயில் வாழ்க்கை உனக்கு ஒரு பொழுதுபோக்கா இருக்கலாம், எனக்கு அப்படி இல்ல, இது ஒரு வேள்வி. நீ செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்க, நான் செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கேன். அது தெரியுமாடி உனக்கு? என் குழந்தையோட ஸ்பரிசத்தை கூட நான் உணர முடியாம தவிக்கிறேன். ரொம்ப ஆடாத, ஆடின அடக்கிடுவேன். சக்தியே, தமிழ் என்ன தூக்கி போட்டு மிச்சம் மிதில என் நாடு நார்மலா அடக்கி போச்சு. நான் தான் பெரிய ரவுடின்னு தெனாவட்டா சுத்தின்னு கண்டேன். அது போட்ட போடல அப்படியே தீந்துட்டேன். பல நான் யாரையும் அடிக்கல, மிரட்டல. எல்லாரும் என்ன பார்த்து பயந்தாங்க, ஆனா நான் தமிழ பார்த்து பயந்தேன். வீரன் தான் பேசுன சுத்தின் கண்ட என்ன, அதையும் தாண்டி விவேகம் தான் பேசுன, அது எனக்கு புரிய வச்சிச்சு. என்ன சொல்ல போனா மிருகமா திஞ்சின்னு கண்ட என்ன மனசியா மாத்தந்தே தமிழ் தான். ராக்கி, எனக்கு ரூம்ல இருக்கிறதுக்கே பயமா இருக்கு. ஏன் இன்னத்துக்கு பயப்படுற? இல்ல, தெரியாம நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டா என்னையும் அடிச்சு தும்சம் பண்ணிடுவாங்களோன்னு பயமா இருக்கு. இன்னத்துக்கு நீ அப்படிலாம் நினைச்சுன்னுக்கிற? தமிழ் இருக்கிற இடம் கோவில் மாதிரி, நீ அப்படிலாம் நினைக்கவே கூடாது. கவலையை விட. ஐயோ, நீங்க வேற, நான் சும்மா தமாசுக்கு சொன்னேன். மேடம் மாதிரி ஒரு நல்லவங்களை பார்க்கவே முடியாது. மன்னிக்கிற குணம் தான் எப்பவுமே இருக்கும். யாரையும் பழி வாங்கணும்னு நினைக்கவே மாட்டேன். நினைக்கணும்,
அப்பதான் எதிரிங்க நம்மள பார்த்து பயப்படுவானுங்க. ஆத்த இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா என் ஸ்டைலுக்கு கரெக்ட் பண்ணி நிக்கிறேன். பாரு நான் கூத்து நடக்க போகுதுன்னு. தமிழ் யாருன்னு நீயே புரிஞ்சுக்குவ. ஆ. இந்தாங்க. எப்ப பார்த்தாலும் பேப்பர் படிக்கிறது, சாப்பிடுறது, தூங்குறது. ஏங்க இங்கெல்லாம் எவ்வளவு அழுக்கு இருக்கு. கொஞ்சம் தொடச்சா என்ன குறைஞ்சா போயிடுவீங்க? இல்ல கோயிலுக்கு போய் சுத்திட்டு வந்தா செஞ்ச பாவம் அது குறையும்ல? ஏண்டி நானா பாவம் பண்ணவன்? கடவுளுக்கு தெரியும்டி நான் எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கேன்னு. வெளியே சொல்லாதீங்க, கேக்குறவங்க சிரிக்க போறாங்க. பையன் இன்னும் ஆபீஸ்ல இருந்து வரலன்ற கவலை கொஞ்சமாவது இருக்கா உங்களுக்கு? கோமதி, அவன் ஆம்பளை பையன், எப்படியும் வந்துருவான், பயப்படாத. இந்த வயசுல 4 இடமும் சுத்தி வரட்டுமே. அவன் இங்க வந்துதான் என்ன பண்ண போறான்? கேட்டியாடா உங்க அப்பா சொல்றத? கேட்டேன். கோமதியை ஏமாத்த அப்படி சொன்னா ரகுவே கேட்டுட்டானே. ஏமா அப்பா எப்படி இவ்வளவு சீக்கிரத்துல மாறிட்டாரு? ஏன்பா உண்மையை தான் சொல்றீங்களா? ஏன்பா அவ்வளவு லேட்டு? போ உள்ள போய் காஃபி சாப்பிடு. பாத்தியாமா எப்படி நடிக்கிறாருன்னு பாருங்க. சும்மா உங்களை வெறுப்பாத்து இப்படி சொல்லியிருப்பாரு. ஏன்பா லேட்டு? ஆபீஸ்ல நானும் மச்சானும் சக்தி கிட்ட பேசிட்டு இருந்தோம். நேத்து அக்கா கௌதம் வீட்டுக்கு போய் சண்டை போட்டாலாம். நான் சொல்ற விஷயத்த நீங்க கேட்டு சந்தோஷப்படுறீங்களோ இல்லையோ, அப்பா கேட்டா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. அக்கா அங்க போய் போட்ட சத்தத்துல வீட்டுல உள்ள எல்லாரும் மிரண்டு போயிட்டாங்களாம். கௌதமோட மாமனாரு தாம் தும்னு கத்துனாராம். ஆனா அக்கா, நீ ஏன் இந்த வீட்டுல இருக்க? உன் பொண்ணு என்னைக்கு இறந்து போனாலோ அப்பவே உனக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த உரிமை இல்லைன்னு கெட் அவுட்னு சொல்லிட்டாலாம். இன்னும் ஒரு வாரத்துல என் பொண்ணும் என் சொத்தும் என் கைக்கு வரணும்னு சொல்லிட்டாங்களாம். சக்தி தமிழக்கா கோவத்தை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாலாம். எப்படி இவ்வளவு தைரியம் வந்ததுன்னு தெரியாம முழிச்சுட்டு இருந்தாலாம். என் பொண்ணுங்க இப்ப இல்ல, சின்ன வயசுல இருந்தே ரொம்ப தைரியமான பொண்ணுங்க. யாரோ ரிபனை பிடிச்சு இழுத்தாங்கன்னு அவளை செங்கல்லே போட்டு அடிச்சிருக்கா தெரியுமா? அக்கா கோவத்தை பார்த்து கௌதம், நீ என்ன சொன்னாலும் கேக்குறேன், எதை கேட்டாலும் தரேன்னு சொல்லி சொன்னாராம். அப்ப நிக்கிதா சொத்தையெல்லாம் கொடுத்துறேன்னு சொல்லிட்டானா? அப்பா அக்கா அவனை மிரட்டுறத பார்த்து ஆ. சீக்கிரம் எல்லாத்தையும் கொடுத்துறேன்னு சொன்னாராம் அப்படின்னு என்கிட்ட சக்தி சொன்னான். இப்பதான்டா தமிழ் என் பொண்ணு. ம். அவன் அவளத்த சிங்க குட்டியாச்சே, பேசாம மிரட்டாம சும்மா விட்டுருவாளா என்ன? ஆ? என்ன சக்தி, என்ன புது பழக்கம் இது? நான் வந்ததும் எழுந்து நிக்கிற. ஒன்றும் இல்லை மேடம், ராக்கி வந்திருந்தாங்க. என்னது ராக்கியா? ம், ஏதாவது உளறிட்டு போனாளா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம். நேத்து கௌதம் சார் வீட்டுக்கு போய் நீங்க விஸ்வரூபம் எடுத்த விஷயத்த சொன்னேன். ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. அப்புறம் நீங்க நிக்கிதாவை பார்த்த விஷயத்தையும் சொன்னேன், சந்தோஷப்பட்டாங்க. எல்லாத்துக்கும் காரணம் ராக்கம்மா தானு நீங்க சொன்னதா நான் சொன்னேன். ஐயோ, என்கிட்ட என்ன இருக்கு? நான் என்ன செஞ்சேன்? என்ன மாத்தினதே தமிழ் தான்னு உங்களை பத்தி சொல்லி ஜெயில நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. மேடம், உங்களுக்குள்ள இப்படி ஒரு ஆக்ரோஷம் இருக்குன்றத பார்க்கும்போது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதான் நீங்க வந்ததும் எழுந்து நின்னுட்டேன். சக்தி, இத பாரு, இந்த மாதிரிலாம் தேவையில்லாம நீ மரியாதை கொடுத்துக்கிட்டு இருந்தேனா அப்புறம் நான் உன் கூட இருக்க மாட்டேன். ஐயோ மேடம், என்ன நீங்க இப்படி எல்லாம் மிரட்டுறீங்க? நான் இனிமே எதுவும் செய்ய மாட்டேன். ஆனா நீங்க அடிக்கடி விஸ்வரூபத்தை காட்டிட்டே இருங்க, அப்பதான் நீங்க நினைச்சது நடக்கும். சக்தி, தேவைப்படும் போது அணைச்சுக்கிறதுக்கும் அதே மாதிரி அடித்தடின்னு வந்தா அடிக்கிறதுக்கும் நம்ம தயாரா இருக்கணும். அதைத்தான் நான் இப்ப செஞ்சேன். மேடம், நாம போனப்போ அங்க ஒரு பொண்ணு இருந்துச்சுல, அந்த பொண்ணு பேரு கூட கீதா. ஆ, ஆமா. என்ன? நீங்க ரூம்ல இருந்தப்போ அந்த பொண்ணுகிட்ட பேச்சு கொடுத்தேன். அந்த பொண்ணு நல்லா படிச்சிருக்கா. அவ அந்த வீட்டு வேலைக்காரி இல்ல மேடம். கௌதம் சார கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக அவ அந்த வீட்ல இருக்கா. அவரு துரைவேலு இருக்காரு இல்லையா, ஆமா. அவரோட பொண்ணு. ஓஹோ.
அப்படியா? அதே மாதிரி கௌதம் சாரோட சொத்தை சண்முகநாதனும் அப்புறம் கீதாவோட அப்பா துரைவேலுவும் தான் வாங்கியிருக்காங்களாம். ஆனா அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க. மீதி பணத்தையும் இல்ல சொத்தை திருப்பி கேட்டாலும் தரலையா? ஓஹோ, அந்த வீட்ல இந்த மாதிரிலாம் நடக்குதா? பாவம் கௌதம். அவன் ஏன் ரொம்ப டென்ஷனா இருக்கான்னு இப்பதான் புரியுது. கௌதம் நல்லவன் தான், ஆனா அவனுக்கு எல்லா பிரச்சனையும் ஃபேஸ் பண்ற தைரியம் இல்ல, ஒரு தெளிவும் இல்ல. அதுக்கு முக்கியமான காரணம் அவனோட மாமனார் சண்முகநாதன் தான். கௌதம முதல்ல இருந்தே குழப்பிக்கிட்டே இருக்காரு. அந்த ஆளுக்கு ஒரு சூடு போட்டாதான் சரியா வரும். அதுக்கான ஆரம்பம் ஏற்கனவே ஆரம்பமாயிடுச்சு. அடுத்த வாரம் பாரு என்ன நடக்குதுன்னு. மேடம், உங்க திட்டம்லாம் நல்லா இருக்கு. என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை சீக்கிரம் செய்யுங்க. நானும் உங்களுக்கு என்னால முடிஞ்ச உதவி செய்யறேன். தேங்க்ஸ் சக்தி. சைட்ல வேலை எல்லாம் முடிஞ்சிடுச்சு இல்ல? எல்லாம் முடிச்சிட்டேன். பேமெண்ட் செட்டில் பண்ணிட்டீங்களா? பேமெண்ட் இல்லாம வேலை முடியுமா? அம்மா, மாமா இல்லைங்களா? முடிவெட்ட போயிருக்காரு. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, ஏன் இன்னும் வரலன்னு தெரியலையே. ஏமா சண்டை எதுவும் போடலையே? ஏன்னா மறுபடியும் கோச்சிட்டு போயிட போறாரு. இனிமே நாமே அவரை வெளியே போக சொன்னா கூட போக மாட்டாரு. எல்லாத்துக்கும் பிரச்சனை அவருக்கு சாப்பாடு பிரச்சனை தான். அப்பா இருந்தா மட்டும் மச்சான மதிச்சு பேசிட போறாரா என்ன? அவரை யாராலையும் மாத்த முடியாது. அடுத்தவங்களோட கஷ்டம் உங்க அப்பாவுக்கு புரியவே இல்லை. ஒண்ணு பண்ணலாமா? இனிமே அவர் மனசு மாறுற வரைக்கும் அவர் கூட யாருமே பேசாம இருக்கணும். அப்பதான் அவருக்கு புரியும். அம்மா சூப்பர் ஐடியாமா. அம்மா, இதெல்லாம் வேணாமா. மாமாக்கு பெரிய தண்டனை ஆயிடும். இப்போ அவருக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும், ஆனா தன்மானத்தை விட்டு கீழே இறங்கி வரமாட்டாரு. பொதுவா ரிட்டையர்ட் ஆயிட்டாலே அவங்க மனசு சொல்றத பேச்சு கேட்காது. அதுவும் இல்லாம மாமா நம்ம எல்லார் மேலேயும் கோபமா இருக்காரு. அதனால ஏடா கூடமா தான் நடந்துக்குவாரு. மாமாவால நாம கஷ்டப்படலாம், நம்மால அவர் கஷ்டப்படக்கூடாதுமா. அதுவும் இல்லாம அவர் கஷ்டப்படுற வயசாமா இது. இப்படி ஒரு நல்ல மனசுல மாப்பிளைய புரிஞ்சுக்காம அப்பா எப்படி எல்லாம் நடந்துக்கிறாரு. அப்பா மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் அது வேணும் இது வேணும்னு அடம் பிடிக்கிற மாப்பிளை கிடைச்சிருக்கணும். அப்பதான் அவர் அடங்கி இருப்பாரு. ஏன்பா ரகு, உங்க அப்பாவை பத்தி பேசி ஏன்பா டைமை வேஸ்ட் பண்றீங்க? நம்ம தமிழ் விஷயத்தை பத்தி தான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அம்மா, தமிழ் விஷயத்துல நீங்க பயப்பட தேவையில்லை. அவ இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா தெளிவாயிட்டு இருக்கா. கௌதம் வீட்டுக்கு போய் நிகிதாவை கேட்டிருக்கா. தமிழ் இப்போ தனி ஆள் இல்ல, நான், ரகு, சக்தி எல்லாரும் இருக்கோம். என்ன நடந்தாலும் நாங்க எல்லாரும் சேர்ந்து அவளுக்கு கை கொடுப்போம். எனக்கு தெரிஞ்சு ஆபத்து கௌதம் மூலமா வராது. கௌதம் மாமனா இருக்காரே சண்முகம், அவர் மூலமா தான் வரும். அத நினைச்சாதான் ரொம்ப பயமா இருக்கு. அந்த ஆள் ரொம்ப மோசமானவர் தாம்மா. ஆனா அந்த ஆளால நம்ம தமிழ் செல்வியை ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா தமிழ் செல்வி அந்த ஆளை அந்த அளவுக்கு பயமுறுத்தி வச்சிருக்கா. ஐயோ, எதுக்குப்பா வம்பு? அவன் ரொம்ப பொல்லாதவன், என்னென்னமோ பண்ணிடுவா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. மச்சான், இனிமே நம்ம ஆபீஸ் போற மாதிரி தமிழ் அக்காவை அப்பப்ப போய் பார்த்துட்டு வரணும். அப்பதான் அங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க முடியும். நீங்க சொல்றது சரிதான் மாப்ள. தமிழ் எந்த விஷயத்தையும் சொல்ல மாட்டேன்றா. என்னால உங்க குடும்ப வாழ்க்கைக்கு எதுக்கு பாதிப்பு, எல்லாமே நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிடுறேன். அது சரி வராது மாப்பிள்ள. நீங்களும் ரகுவும் தமிழ் பிரச்சனையை தெரிஞ்சுக்கிறது தான் நல்லது. நானும் தமிழ் கிட்ட பேசுறேன். நான் சொன்னதால தமிழ் மனசு மாறி தான் பொண்ணை பார்க்க போறதா தமிழ் சக்தியாண்ட சொல்லிக்குது. என் மேல எவ்வளவு மதிப்பு மரியாதையும் வச்சுக்குது. நாம அதுக்கு மேல அதாண்ட மதிப்பு மரியாதையும் காட்டணும். ஏய் ராக்கம்மா, வா தமிழே. எப்போ வந்த? வந்துட்டேன், நீ வேற இல்லையா? அதான் அப்படியே உட்காந்துட்டேன். சரி, உட்காரு உட்காரு. என்ன தமிழ்னா தமிழ் தான். நீ போய் உன் பொண்ணை பார்த்ததோட இல்லாம அங்க எல்லாரையும் ஒரு காலுக்கு காலுக்கிட்டியாம. சக்தி உன்னோட விஸ்வரூபத்தை பார்த்து அப்படியே ஆடி போய் கிடக்குதே. உன்னோட ரூம்ல இருக்கிறதுக்கு பயமா இருக்குதுன்னு சொல்லி நிக்குதே. அட, சக்திக்கு என்ன பார்த்து பயமா? ஓ, அதனாலதான் நான் வந்ததும் எழுந்து நிக்கிறாளா?
இப்பதானே எல்லாமே புரியுது. சரி சரி, உன் பொண்ணு எப்படிக்குது? ம், நல்லா இருக்கா. ஆனா அதே பிடிவாதம், அதே அழுக, என் பக்கத்துல வரவே இல்லை. எனக்கு கோவமா வந்துச்சு. என் பொண்ணு கோவமா பேசிட்டா. கோவத்துல நான் கன்னத்துல அடிச்சிட்டேன். அதான் கொஞ்சம் வேதனையா இருக்கு. இன்னத்துக்கு ஒரு அடியோட நிறுத்த, இன்னும் 2 போட வேண்டியதானே? என்ன ராக்கம்மா, ஏன் இப்படி சொல்ற? தமிழ ஒரு பயமொழிக்குது. அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பிங்க உதவ மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நீ அணிச்சு பாசத்தை காட்டுற, அது புரிஞ்சுக்க மாட்டேங்குது. 4 போட தானாவே புரிஞ்சுக்க போதே. நீ சொல்றத நான் ஒத்துக்க மாட்டேன். சரி அது விடு. ஆமா, ஒரு வாரம் கழிச்சு வர, அதுக்குள்ள என் மவளும் சொத்து எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டியாமே, கெச்சிருமா? அதான் தெரியல. ஆனா கௌதம் பல விஷயங்களை மாட்டிருக்கான்னு தெரியுது. அவன் நிலைமையை நினைச்சாதான் பாவமா இருக்கு. நிகிதா கிட்ட அங்க இருக்கிறாளே கீதா, எல்லாமே சொல்லி புரிய வைக்கிறேன்னு சொல்லியிருக்கா. ஏன்னா நிகிதா கீதா மேல ரொம்ப பாசமா இருக்கா. அதனால எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு. ஏன்னாமா நீ பட்ட கஷ்டத்துக்கு அந்த ஆண்டவன் உன் பொண்ண உன்னாண்ட சேர்க்கணும். அதான் எனக்கு வேணும். கண்டிப்பா நடக்கும் ராக்கம்மா. ஆனா என்ன, கொஞ்சம் போராடணும். போராடுறதா நமக்கு கைவந்த கலையாச்சே. போராடுவோம், ஜெயிப்போம்.